அதிமுகவின் உள்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்று தீர்ப்பு அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம், ஜெயக்குமார் மற்றும் வைகை செல்வன் உள்ளிட்டோர் இப்பொழுது கூட்டாக பேட்டி அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பேட்டியின் போது முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தேர்தல் ஆணையத்தை கடுமையாக அவர் கண்டித்து பேட்டி அளித்திருக்கிறார். தேர்தல் ஆணையம் என்பது குமாஸ்தா அலுவலகம் போல செயல்படுகிறது என்றும், தற்கூறிகளின் மனுக்களை விசாரணைக்கு ஏற்றிருக்கவே கூடாது என்றும், மூல வழக்கின் தீர்ப்பைத்தான் செயல்படுத்துவோம் என்று தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது என்றும், அதிகார வரம்பை மீறி தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்றும் சரமாரியாக தேர்தல் ஆணையத்தின் மீது இந்த தீர்ப்புக்கு பிறகு குற்றச்சாட்டுகளை சி வி சண்முகம் அடுக்கியுள்ளார். இபிஎஸ்க்கு இந்த வழக்கால் பின்னடைவா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் ஒருபோதும் பின்னடைவு இல்லை என்றும், தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ஒரு கட்சியையும் ஒரு சின்னத்தையும் பதிவு செய்யும் அதிகாரம் தான் அதற்கு உண்டு என்றும், ஒரு கட்சியில் உள்ள பெரும்பான்மையினரின் ஆதரவை பெற்ற ஒரு தலைவரையோ அல்லது நிர்வாகியோ நீக்குவதற்கான அதிகாரம் கட்சியின் சட்டத்திட்ட விதிகளுக்குத்தான் இருக்கிறது, தேர்தல் அதிகாரிக்கு ஒருபோதும் இல்லை என்ற கருத்தை சி வி சண்முகம் இப்போது கூறியிருக்கிறார். உயர்நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு செயல்படுத்த இயலாது என்பது போலவும், தேர்தல் ஆணையம் விசாரிக்க இயலாது என்பது குறித்தும் சி வி சண்முகம் தெரிவித்துள்ள இந்த கருத்துக்களானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தேர்தல் ஆணையம் என்ற அமைப்பால் உள்கட்சி விவகாரத்தில் தலையிட முடியாது என்றும், தேர்தல் ஆணையம் ஒரு குமாஸ்தா போல செயல்படுகிறது என்றும் இப்போது அவர் நேரடியாக தேர்தல் ஆணையத்தை தாக்கி அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பேட்டி அளித்திருக்கிறார். தேர்தல் ஆணையம் அதிகார வரம்பை மீறி எதிர்த்ததைத்தான் எடப்பாடி பழனிசாமி வழக்காக தொடர்ந்திருந்தார் என்றும், நீதிமன்ற தீர்ப்புகளை தேர்தல் ஆணையம் முறைகேடாக பயன்படுத்துகிறது என்றும் தேர்தல் ஆணையத்தின் மீது சி வி சண்முகம் பேட்டி தரக்கூடிய காட்சியை பார்க்கலாம். சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்கின்ற போது அந்த தேர்தல் ஆணையம் அது முறையாக சட்டத்துக்கு உட்பட்டு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா என்பதை பார்த்து முடிவெடுத்து சொல்லுகிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு. அது 29A பிரிவு 1 வரைக்கும் சொல்லுகிறது. ஒரு கட்சியை அங்கீகரிப்பது எப்படி, எந்த விதியின்படி பதிவு செய்ய வேண்டும் என்பதை 29A1 பிரிவு வரை சொல்லுகிறது. இன்னொரு அதிகாரம் 29A9 என்ன சொல்லுகிறது? 29A9 பிரிவு 9 என்ன சொல்லுகிறது என்றால், பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கம், ஒரு அமைப்பு, அந்த கட்சியிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள், பொறுப்பாளர்கள் மாற்றங்கள், இல்லை கட்சியினுடைய பெயர் மாற்றம், இல்லை அலுவலக மாற்றம், அந்த பொறுப்பாளர் மாற்றம் ஏதாவது ஏற்பட்டால் உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். தெளிவா புரிஞ்சுங்க. அந்த அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால், பெயர் மாற்றமோ அலுவலக மாற்றமோ பொறுப்பாளர்கள் மாற்றமோ சட்டத்திட்டங்கள் ஏதாவது அதிகார வரம்பை மீறி தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிடக்கூடாது என்றும் சி வி சண்முகம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களை சந்தித்து அந்த காட்சிகளை தற்பொழுது பார்த்தோம்.